இந்த மனசு யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். இப்போ நல்லா கேட்டுக்கங்க. 20 ரூபா கொடுத்து அர்ச்சனை கூட வாங்கிட்டோம். இப்போ கோவிலுக்குள்ளே போகிறோம். இப்போ கூலிங் கிளாஸ் போட்டு ஐயா தான் நல்லா கவனிக்கிறாரு. உள்ளே போகிறதுக்குள்ளே இந்த தேங்காய் சொன்னிச்சான், அர்ச்சனை கூடையிலேயே 15 ரூபா நான் தான், எனக்கு தான் மரியாதை ரொம்ப ஜாஸ்தின்னுச்சான். வாழைப்பழம் சிரிச்சிச்சான், நான் 3 ரூபா, நான் இல்லைன்னா சிவாச்சாரியார் உன்னை உள்ளேயே கூப்பிட மாட்டார், நீ வாயை பொத்துன்னுச்சான். அடுத்து வெத்தலை பாக்கு சொன்னிச்சான், நான் 1.5 ரூபா, நான் இல்லைன்னா ஐயர் அர்ச்சனை பண்ணி ஓம் பூர்புவட்சத் அச்சவிதர்வரண்யம் பர்கோ தேவஸ்தே தீமிகி தியோ யோன பிரஜோதயாதுன்னு நேவேதியம் பண்ண மாட்டார், நீ வாயை மூடுன்னுச்சான். சிவாச்சாரியார்கிட்ட கொண்டு போய் கூடையை கொடுத்துச்சான். பேர் என்ன? லட்சுமண. குளம் என்ன? கோத்திரம் என்ன? சொல்லிட்டாரு. சுக்லாம்பரதனம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் எல்லாம் ஐயர் பண்ணி முடித்தோன்னே இந்த தேங்காவை எடுத்து பக்கத்தில் இருக்க வாளியில் அப்படி நனைச்சி பக்கத்தில் இருக்கிற கல்லில் மொட்டேர்னு அடித்தார். 2 உடஞ்சி போச்சு. இப்போ வாழைப்பழம் சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சான், 15 ரூபா மண்டையை உடைச்சிட்டாங்களே, 15 ரூபா மண்டையை உடைச்சிட்டாங்களேன்னுச்சான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கோவிலுக்கு வர்ற வரைக்கும் பேசாமல் இருப்பான். அம்மா சொல்லும், 2 மணி நேரம் ஆகுண்டா, நான் பால் குடம் எடுக்கணும், சாமி கும்பிடணும், அங்கப்பிரவேசனை பண்ணணும், நெருப்பு குழி பூக்குழி பார்க்கணும், அன்னதானம் சாப்பிட்டு தான் வருவேன், நொய்ங்கப்படாது, நான் பேசாமல் வரேம்மா. அங்கே அர்ச்சனையை கொடுத்தோன்னே அம்மா பசிக்குதும்பா. இது நடக்கும். 2 இடத்துல தான் புள்ள பசிக்குதும்பா. ஒன்று கோவிலுக்கு வந்தால் பசிக்குதும்பா, இல்லை கல்யாணத்தில் நீங்கள் சோத்தில் கை வைக்கும்போது அம்மா ஆய் வருதும்பா. அதை பொறுத்துக்கிட்டு இருக்கக்கூடியவ தாய் தான் சார், வேறு யாரும் கிடையாது, வேறு எவளும் கிடையாது. யதார்த்தத்தை சொல்கிறேன். அந்த பையன் பசிக்குதுன்னா உள்ளேந்து சிவாச்சாரியார் பார்த்தார், கிடுகிடுன்னு வந்தார், நேவேத்தியம் பண்ணியாச்சுரா, உனக்கு இல்லாதது என்னடான்னு தோலை உரித்து பழத்தை கொடுத்தோன்னே தேங்காய் சொன்னிச்சான், நானாவது 15 ரூபா மண்டையை உடைச்சாங்க, நீ 3 ரூபா தோலை உரிச்சிட்டாங்களேன்னுச்சான். இது 2 இப்படி பார்த்துச்சான். டெய்லி வாசலில் இந்த முத்துமாரியம்மன் கோவிலை ஒரு அம்மா பெருக்கி தொடச்சி, ஏன்னா பெரிய மாரியம்மன் தான் தனக்கு எல்லாம் குலதெய்வம் இஷ்ட தெய்வம், அவள் தான் எல்லாம் கொடுப்பான்னு நினச்சி டெய்லி பெருக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணிச்சான். அந்த அம்மாவுக்கு 82 வயசான், ஒன்று தானா, அது டயத்துக்கு சாப்பிடுதோ இல்லையோ வெத்தலை பாக்கு வாங்கி வாய்க்குள்ளே போட்டுக்குமா, கையில் காசு இருக்காதான். சிவாச்சாரியார் என்ன பண்ணுவாராம், வெத்தலையும் பாக்கையும் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த அம்மாவை பார்த்தா, அங்கம்மா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டோன்னே கொடுத்தோன்னே அது வெத்தலை பாக்கு கிடச்ச சந்தோஷத்தில் அங்கம்மாட்ட வெத்தலை பாக்க கொடுத்தாங்க, அது கசக்கி உள்ளே போயிடுச்சு. இது 3 பேரும் தேர்தல் கூட்டணி மாதிரி யோசிச்சாங்களா, என்னடா வரும்போது நம்ம 15 ரூபான்னு மண்டை உடைச்சிட்டான், நீ 3 ரூபான்னு தோலை உரிச்சிட்டான், அவன் 1.5 ரூபான்னா ஆளை போயிட்டான், இந்த 50 காசுக்கு ஒரு பையன் வெள்ளையா வந்தானே அவன் எங்கடா, அப்போ சிவாச்சாரியார் சொன்னாராம், அவன் உங்களை மாதிரி பேசலை, நான் தீபத்தில் காமிச்சேன், வந்திருக்கக்கூடிய எல்லாரும் ஓம் சக்தி பராசக்தின்னு கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க. இப்போ வாரியார் எழுதுகிறார், மகாஜனங்களே, நீங்கள் மாரியம்மன் கோயிலுக்குள் போகின்ற போது தேங்காவை போன்று ஆணவமாக இருக்காதீர்கள், வாழைப்பழத்தை போன்று கண்மையாக இருக்காதீர்கள், வெற்றிலை பாக்கை போன்று மாய வாழ்க்கை வாழாதீர்கள், கற்பூரம் போல உங்கள் இதயத்தை அம்பாளிடத்தில் கரைத்து விட்டால் கடவுள் உங்கள் கன்னத்தில் போட்டுக்கொள்வாள் பக்தியை பார்த்து. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. கோவிலுக்குள்ளே போகும்போது என்ன இருக்கக்கூடாது, ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது, வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணும். ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது, சாமி இருக்குங்கிறத நம்பணும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த உண்டியல் குலுக்கிறவர் நெத்தியை பாருங்களேன், அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, அருள் கூர்ந்து. நல்லா சொல்லியிருக்காங்க, ஆண்டவன் பெருமையும் அடியவருடைய தொண்டும் குறித்து. வாரியார் சாமி மாதிரி
ஒரு முருக பக்தர் அம்பாள் பக்தர் கிடையாது. திருச்சியில் ட்ரெயின் கிளம்புது ராத்திரி 10:30 மணிக்கு. இப்படி ஒரு சுருக்கு பை வச்சிருப்பார். ட்ரெயின் புறப்படுது. பையிலேருந்து திருநீர் எடுத்தார். அதுக்கு பேர் சமய சின்னம்னு பேர். ட்ரெயின் கிளம்புது. வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணம் மந்திரமாவது நீரு வானோர் துதிக்கப்படுவது நீரு சமயத்துள்ளது திருநீரு முருகா அப்படின்னு போட்டார். பக்கத்தில் 2 பய உக்காந்துருந்தான். என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்ட்டான். நம்மளாக இருந்தால் சிரிப்போம். அவன் கேட்ட கேள்வி என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்னா. அதுக்கு வாரியார் சாமி சொன்னார், அப்பா கடவுள் குடியிருக்கிற வீடு, மனுஷன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பான், குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாங்கன்ட்ட. நான் இப்பையும் சொல்கிறேன், வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி இந்துவாக பிறந்த ஒவ்வொருத்தனும் நெத்தியில் திருநீர் இல்லாமல் போகக்கூடாது. நீரில்லா நெற்றி பால். அதுக்கு தான் நான் சும்மா கோவிலுக்கு வர்றது, மந்திரம் சொல்கிறது, பூவால் அர்ச்சனை பண்ணுறது, பரிவட்டம் கட்டிக்கிறது அது அல்ல பக்தி. மனசார நம்பி திருநீர் பூசணும். நான் என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பழனியில் கும்பாபிஷேகம். கும்பத்து தண்ணியை எடுத்துக்கிட்டு வராங்க. அது மேலே நிற்கிறேன்னா, கந்த கடவுள் கலியுக வரதன் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய முருகப்பெருமான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுடுக்கு. ஒரு குடமுடுக்கை பார்த்தால் குறிஞ்சி மலர் பூப்பதைப் போல உங்கள் ஆயுள் நீடிக்கும். அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகத்திற்கு தலைமை சிவாச்சாரியார் தலையிலே சுமக்க கருடன் வட்டமிட வானத்திலே இருந்து விண்ணோர்கள் வாழ்த்து சொல்ல கும்பத்து நீரை கும்பத்திலேயே ஊற்றுகிறார்கள்னு சொல்லி நான் கிருகிருன்னு சுற்றி கீழே விழுந்துட்டேன். கைத்தாங்களாக என்னை கொண்டு போன கடை சித்தநாதன் விபூதி கடை. அந்த ஓனர் நம்ம பொருளாளர் மாதிரி என்னையை பார்த்துட்டு, டிவியில் பேசுகிறவர் வந்திருக்காரு, சோடா உடச்சி கொடுடான்னாங்க. அப்படின்னு நான் சோடாவை குடித்தேன். ஆண்டவன் சத்தியமாக மாரியம்மன் சத்தியமாக சொல்கிறேன், தலை கிருகிருத்து பிபி வெயில் கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். கீழே விழுந்துட்டேன். சித்தநாதன் கடைக்குள்ளே போனேன். ஓனர் சோடா உடச்சி கொடுக்க சொன்னார். குடித்தேன். அந்த கடையில் வேலை பார்க்குற பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர்கார பையன். ஸ்ரீவில்லிபுத்தூர்கார பையன் நீங்கள் போய் வேணால் உறுதியான்னு பார்த்துக்கங்க. ஒரு லண்டன்காரன் வந்தான், பஞ்சாமிர்தம்லாம் வாங்கிட்டு விபூதி டப்பாவை வாங்கினான். அப்படி வாங்கிட்டு டப்பாவை மேலேயும் கீழேயும் பார்த்தான். கடைக்காரர் கேட்டேன், என்ன பார்க்குறீங்க சாமின்னா. அந்த பையன், அவன் லண்டன்லேருந்து வந்திருக்கான்ல, எங்கள் ஊரில் எந்த பொருள் வாங்கணுன்னாலும் எக்ஸ்பைரி டேட்டு பார்ப்போம், இந்த டப்பாவில் எக்ஸ்பைரி டேட்டு போடலையேன்னா. ஸ்ரீவில்லிபுத்தூர்கார பையன் ரொம்ப குசும்பு பிடிச்சவன். உலகத்திலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே பொருள் திருநீர் டப்பா தான், எடுத்துகிட்டு போங்கன்ட்டான். அதுக்கு லண்டன்காரன் படித்தவன், அதை நான் பூசுறதுனால எனக்கு என்ன பயன்னு கேட்டான். படிக்காத உங்கள் ஊர் பையன் சொன்னான், இதை பூசுறதுனால உன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா பூசுறான்னா. இதுக்கு மேலே எனக்கு இந்து சமயத்தை பற்றி பேச தெரியாது. இதுக்கப்புறமும் நீங்கள் திருநீர் பூசாமல் இப்படி பான்ஸ் வச்சிங்கன்னா விளங்கவே மாட்டோம். உலகத்திலேயே பிள்ளையாருக்கு பிளெயிங் கிஸ் கொடுக்கறது நம்ம தான் அப்படின்ட்டு போவோம். 2 நிமிஷம் நின்று சாமி கும்பிட. பெண்கள் மறந்துடக்கூடாது, எப்படி பொட்டு வைக்கணும் அப்படின்னு கண்ணதாசனுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் அர்த்தமுள்ள இந்து மதம். கண்ணதாசன் எப்படி பொட்டு வைக்கணும்னு எழுதுகிறாரு. திருமணத்துக்கு முன்னாடி பெண்கள் குங்கும பொட்டு வைக்கக்கூடாதான், சாந்து பொட்டு தான் வைக்கணுமா. இப்போ அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க, ஏன் சாந்து பொட்டு வைக்கிறா? 24 வயசு பொண்ணு இந்த பெரிய மாரியம்மன் கோவிலுக்குள்ளே வரா, 3 சுற்று சுற்றுறா, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கா, ஐஸ்வர்யா ராய் மாதிரி, ஆண்டாள் மாதிரி மூக்கு முடியுமா கொண்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு இருக்கா. பொருளாளர் பார்க்குறாரு அந்த பொண்ணை, ஆகா அழகாக இருக்காளே, நம்ம அண்ணனுக்கு பையன் இருக்கானே 28 வயசாகுதே, அவனுக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த பொண்ணு பார்த்தா 25 வயசு மாதிரி தெரியுதே, நமக்கு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வரன் பேசலாம்னா அதுக்கு கல்யாணம் ஆயிருச்சா
ஆகலையான்னு தெரியாது. அப்போ எப்போ தெரியும்னா நெத்தியை பார்த்தா இந்த இடத்துல சாந்து போட்டு தான் வச்சுருந்தா, ஆகா இவளுக்கு கல்யாணம் ஆகலை. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்போ ஐயர் குங்குமம் கொடுத்துட்டா அந்த பொண்ணு வைக்கக்கூடாதான்னா வைக்கலாம். எப்படி வைக்கலாம்? இந்த 2 விரலால் வைக்கணும். அந்த குங்குமத்தை எடுத்து இப்படி கழுத்தில் பூசி, தாயே என் கழுத்தில் விரைவில் திருமங்கல்யம் ஏறணும்னு சொல்லி இப்படி வைக்கணும். அதே பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் குங்குமத்தை எடுத்து நடுவில் வைக்கணும். ஏன்னா என் தாயும் தந்தையும் தெருவில் போகும்போது நான் கற்போடு இருக்கேன்னு காமிக்கிறதுக்கு வளர்த்துருக்காங்க இப்படி. அப்புறம் எதுக்கு சார் இங்கன்னா, யாரோ ஒருத்தன் அக்னி சாட்சியாக நம்ம கழுத்தில் தாலி கட்டினால அந்த திருமங்கல்யம் நம்ம உடம்புல இருக்கணும்னு இங்கே. அப்புறம் எதுக்கு சார் இங்கன்னா, இந்த 2 பொட்டும் 100 வயசு வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கணும்னா தலைக்கு மேலே இருக்கக்கூடிய பராசக்தியே ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஓம் பாதமே கதின்னு இங்கே. இப்போ 3 பொட்டும் இல்லை. பச்சை புடவை பச்சை சட்டை பச்சை ஒட்டு, சேப்பு புடவை சேப்பு சட்டை சேப்பு ஒட்டு. உண்மையா இல்லையா? அதில் அன்றைக்கி பார்க்குறேன் ஒரு அம்மா பள்ளி மாதிரி இப்படி வச்சுக்குது, அணகுண்டா மாதிரி. இந்த ஸ்டிக்கர் போட்டு நெத்தியில் வச்சா கூட பரவாயில்ல, டிவி மேலே, ஃப்ரிட்ஜு மேலே, வாஷிங் மிஷின் மேலே. அன்றைக்கி பார்க்குறேன் ஒரு அம்மா ரிமோட்டுக்கு பின்னாடி வச்சுருக்கு. உண்மையா இல்லையா? என் பொண்டாட்டி நானும் குலதெய்வ கோவிலுக்கு போயிருக்கோம். அவள் கிராமத்து கோவில், பசுமாட்டு வாலில் வச்சுட்டு போயிட்டா. குளிச்சுட்டு பொட்டு எடுங்கிற நான் எடுக்க போகிறேன், எங்கள் அக்கா பையன் மாட்டை அவுத்துட்டான். உங்களுக்கு என்ன சிரிப்பீங்க? நான் இப்போ மாட்டுக்கு பின்னாடி போயிருக்கேன். தயவு செய்து சொல்கிறேன், இன்னமே சமய சின்னங்களை நெத்தியில் கரெக்டாக பூசணும். அடுத்த முக்கியமான செய்தி, அடுத்த ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்ணில் தண்ணி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. கொஞ்சம் எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க, இது ஒரு கனமான செய்தி. அடுத்த ஒரு 5 நிமிஷம் உங்கள் மனசை என் பக்கத்தில் கொடுத்துடணும். இப்போ படிப்படியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோவிலுக்குள்ளே சாமிகிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்கக்கூடாது. ஆணவம் கண்மம் மாயை இருக்கக்கூடாது. அதை விட மனசை லேசாக வச்சுக்கணும், சிரிப்பாக வச்சுக்கணும். அதை தவிர சொல்கிறேன், பிள்ளைங்களை நல்லா வளங்க. நான் அருள் கூர்ந்து சொல்கிறேன், ஒரு புள்ள டாக்டர் ஆகிறத விட, இன்ஜினியர் ஆகிறத விட, வக்கீல் ஆகிறத விட, வாதியார் ஆகிறத விட மனுஷன் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கள் தெருவில் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் குழந்தை வளர்ப்பது எப்படின்னு படிக்கிறான். ஏண்டான்னே இதுபடி எங்கள் அப்பன் வளர்க்குறானான்னு கேட்குறான். சார் பெத்த தகப்பன்ட்ட கேட்குறான், சார் புள்ள ஏன்பா என்னை பெத்தங்கிறான். அவன் பதறிட்டான், தெரியாமல் நடந்துருச்சு உள்ளே போடாங்கிறான். உண்மை. நான் 300 மாடி குடியிருக்கிற வீட்டில் இருக்கேன். போன ஞாயிற்றுக்கிழமை சி பிளாக்கில் ஒருத்தன் பிள்ளைய போட்டு அடின்னு அடித்தான். டி பிளாக்கில் ஒருத்தன் ஓடி வந்து ஏன்டா பிள்ளைய அடிக்கிறேன்னா, நீ வாயை மூடு. 30,000 ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கினேன், மாதம் 3000 ரூபா கட்டுறேன். 2ஆம் கிளாஸ் முடிஞ்சு 3ஆம் கிளாஸ் வந்துட்டான். எது சன்னு 3ன்னே தெரியல, எது சன்னு 3ன்னே தெரியல. 2 வருஷம் கொரோனாவில் ஜூம்லேயே படிச்சுட்டான். முட்டா பையன்னா. அதுக்கு அவன் சொன்னான், லூசு பையல, அவனுக்கு அது சன்னுக்கு 3க்கு வித்தியாசம் தெரில, உனக்கு ஓன் சன்னது ஏன் சன்னதுன்னே தெரில, ஏன் பிள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க விடுறா. நீங்கள் யார் வீட்டுக்குள்ளேயாவது போய் பாருங்கள், கால நேரத்தில் அவனை பள்ளிக்கூடத்துக்கு இந்த நம்ம பொருளாளர் 10 மணிக்கு பேத்திய உடனே துடிச்சிட்டாரு. எங்கள் மெட்ராஸில் வந்தால் இத்தனூண்டு இருக்கான் பையன். அவன் ஃப்ரிட்ஜு பின்னாடி, வாஷிங் மிஷின் பின்னாடி, டிவி பின்னாடி அவனை அப்படியே தூக்கி தூக்கத்திலே தண்ணியை ஊற்றி டையை கட்டி வாயில் 2 இட்லியை வச்சு கிடின்னு கிடிச்சு சந்திரமண்டலத்துக்கு போகிற மாதிரி பெரிய புஸ்தக மூட்டையை மாட்டி அப்புறம் வாட்டர் கேனை வச்சு ஆட்டோவில் தூக்கி அப்புறாங்க. அவன் அம்மா ஆய் அப்படிங்கிறான். ஆய் இல்லைடா, ஆய் இல்லைம்மா, ஆய்மா போடா, 30,000 ரூபா கொடுத்துருக்கேன், அங்கேயே போ. உண்மையா இல்லையா? நான் தயவு செய்து சொல்கிறேன், பிள்ளைங்களை ஒழுக்கத்தோடு வாழுங்க. நான் பெரியபாளையத்தம்மன், எங்கள் மரியாதைக்குரிய சென்னையில் மாங்காடு இருக்குது, பெரியபாளையத்தம்மன் இருக்குது. அங்கே ஒவ்வொரு தடவையும் ஆடி திருவிழாவுக்கு பேசியிருக்கேன். சமயபுரத்தினுடைய பூச்செறிதலில் பேசியிருக்கேன், நார்த்தாமலையில் பேசியிருக்கேன், திருவப்பூரில் பேசியிருக்கேன், புன்னைநல்லூரில் பேசியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 4ஆம் நாள் 5ஆம் நாளில் கூட்டம் வரும். என் ஆயுஸ்லேயே முதல் நாளே சேர் நிரம்பி நிற்கிற இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். உலகத்தில் அம்பாளை விட, காளியை விட,
இந்த பெரிய மாரியம்மனை விட ஆண்டாளை விட ஒரு பெரிய தெய்வத்தை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அடுத்த 5 நிமிஷம் உங்கள் கண்ணில் தண்ணி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எழுதியவர் ஆதிசங்கரர். எல்லா சாமியும் கர்ப்ப கிரகத்தில் வைக்கிறோமே, கல்லில் தான் செதுக்கி உருவாக்குறோம். கல்லில் செதுக்கி உருவாக்குற சாமியை விட கருவில் சுமக்கிற தாய் தான் பெரிய தெய்வம்னு இந்த மண்ணுக்கு சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஆதிசங்கரரும் பற்றையே துறந்த பட்டினத்தாரும். மறந்துடாதீங்க. இது வேதம் ஆகமம் படித்தாதான் இதை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் என்னுடைய நோக்கம் போய் அதை படித்து தமிழில் தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஆதிசங்கரர் கேரளாவில் பிறந்தார். அம்மா பேர் ஆரியாம்பிகை, அப்பா பேர் சிவகுரு. 7 வயசுக்கு முன்னாடியே அப்பா செத்து போயிடுறாரு. அவருக்கு பூனை கல்யாணம்லாம் போட்டு உபநயம்லாம் பண்ணாங்க. ஆனால் துறவி ஆகிறேன்னு சின்ன வயசுலேயே துறவு போயிட்டார். துறவுங்கிறது ரொம்ப கஷ்டம். 5 புலன்களையும் அடக்கி ஆளணும். ஆனால் அம்மாட்ட ஒரே ஒரு சத்தியம் பண்ணிட்டு போனார். அது பெரிய கதை, சுருக்கி உங்களுக்கு சொல்கிறேன். நான் எங்கே துறவு போனாலும் உன் உடம்புலேருந்து உயிர் பிரியும் போது நான் வந்து அந்திம காரியங்களை செய்வேன்ட்டு போயிட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்றைக்கும் இந்தியாவில் தண்ணி வற்றாத ஒரு இடம் கேரளா. அதுக்கு 2 காரணம். ஆதிசங்கரர் தோன்றியது, ஐயப்பன் கோவில் இருக்குது. இது 2ம் எப்பேற்பட்ட வலிமைங்கிறது. அதனால்தான் ஐயப்ப வழிபாட்டில் தாய் தந்தை வழிபாடை வணங்குவாங்க. ஐயப்பனே தாயின் தலைவலி தீக்க தான் புலிப்பால் கொண்டு வந்தார். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆதிசங்கரர் விஷயத்துக்கு வாங்க. அடுத்த 5 நிமிஷம் நான் மன்னிக்கணும், 54 வருஷத்தில் கண்டிப்பாக இந்த மேடையில் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த உணர்வோடையே இதை சொல்கிறேன். நம்ம எல்லாம் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குறோம். நிறையா பேர் ஏன் கொடுக்குறோன்னு தெரியாது, ஆனால் கொடுக்குறோம். நான் உலகத்திலேயே சொல்கிறேன், விரதத்திலேயே சிறந்த விரதம் எதுன்னா ஏகாதேசி விரதம் இருந்து துவாதேசியில் விரதம் விடணும். அதுவும் ஆண்டாள் பிறந்த இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் மறந்துடாதீங்க. காசிக்கு போனாதான் முக்தி, திருவண்ணாமலையை சொன்னாதான் முக்தி, காஞ்சிபுரத்துக்கு போனாதான் முக்தி, திருவாரூரில் பிறந்தா முக்தி, ஆண்டாளை நினைச்சாலே முக்தி தான். மறந்துடாதீங்க. ஏன்னா எல்லாரும் சுவாமிக்கு பூ தான் போட்டா, சாமியவே புருஷனாக அடையணும்னு நினச்சி பக்தியில் அடைஞ்ச ஒரே பெண்மணி ஆண்டாள் தான். அதனால்தான் சூடி கொடுத்த சுடர் மகள்னு பேர். அந்த ஆண்டாள் பிறந்த இந்த சன்னதியில் சொல்கிறேன், மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் மயிலாடுதுறைன்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பேச போனேன். ஒரு 3 நாள் என்னுடைய பேச்சு இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு. 3ஆவது நாள் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு, ஐயா வாங்கன்னு. நான் சொன்னேன், செக்ரட்டரிகிட்ட கேட்டுக்கம்மா அண்ணன். இல்லை பரவாயில்ல, போயிட்டு வாங்க, நம்ம சபைக்கெல்லாம் வர்றவங்கன்னு. நான் வந்து எப்போதுமே கொஞ்சமாக சாப்பிடுவேன், என் உடம்பை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் பேசினோன்னு நல்லா பசிக்கும். நான் 2.5 மணி நேரம் பேசிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அவங்க வீட்டுக்கு போகிறேன். அந்த அம்மா எவ்வளவு அன்போடு கூப்பிடுதுப்பாங்க, வாங்க தம்பி வாங்க, வரக்கூடாதவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வந்தால் சாப்பிடவா போகிறீங்கன்னுச்சு. எவ்வளவு கடுப்பாக இருக்கும் எனக்கு. நான் சொன்னேன், வேண்டான்னு சொன்னால் நீங்கள் என்ன விட்டுறவா போகிறீங்கன்னு. அதுக்கும் அந்த அம்மா சொல்லுது, நம்ம வீட்டில் கை நினச்சா சும்மாவா போவீங்க, நம்ம பசங்க கையிலோ 10 20 கொடுக்க மாட்டிங்களான்னுச்சு. எத்தனை புள்ளமான்னு? எனக்கு 3, தங்கச்சிக்கு 2, அண்ணனுக்கு 1, தம்பிக்கு 2ன்னுச்சு. அதுக்கு நம்ம ஊர்லேயே சாப்பிட்டு நம்ம பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாம். நான் கொடுத்தா கூட வாங்குறாப்புலையா உங்கள் வீட்டு பிள்ளைங்களை வளர்த்து வச்சுருக்கீங்கன்னு. இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுக்கங்க, தமிழ் சமூகம் ஒரு காலத்தில் யார் வந்தாலும் வலது கையில் சொம்பில் தண்ணி கொடுத்து, முகமலர்ச்சியோடு இடம் கொடுத்து, தலைவாழை இலை கொடுத்து, சோறு போட்டு மகிழ்ச்சியோடு அமைச்சு வைக்கிற இந்த உலகத்தில் இன்றைக்கி யார் வந்தாலும் நம்ம பிள்ளையவே சொல்கிறோம், வாயை தொடச்சிட்டு போடா, வாசல்லையே அவன் நிற்கிறான், பிஸ்கட்டை சாப்பிட்டு இங்கிட்டு திரும்புங்கிறோம். என்னமோ இந்த பிஸ்கட்டை நம்பி தான் அவன் உயிரோடு வாழ்கிற மாதிரி. உண்மையா இல்லையா?
நம்ம நிறைய விஷயங்கள் ஏன் எதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கல. ஏன் சமய சின்ன வைக்கிறோம், ஏன் காக்காவுக்கு சோறு வைக்கிறோம், ஏன் விளக்கு ஏற்றணும், ஏன் கோவிலுக்குள்ளே அப்படி போகணும், ஏன் மந்திரத்தை மனசுலேருந்து சொல்லணும். இப்போ தெரிஞ்சுக்கங்க. மறந்துடாமல் அமாவாசைக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க. அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கு சமம். இப்படி தான் என் பேச்சை கேட்டுட்டு எங்கள் தெருவில் 15 பொம்பளைங்க போய் அகத்திக்கீரை கொடுத்தாளுங்க. அதில் 16ஆவது பொம்பளை அழுதுச்சு, என் மாமியார் சாப்பிட மாட்டேங்குது. என்னம்மான்னு, என் மாமியார் சாப்பிட மாட்டேங்கிறான்னுச்சு. மாமியாராக மாட்டேன்னு நினச்சி கொடுத்துருக்கு. நான் அப்புறம் சொன்னேன், லூஸு, ஏற்கனவே 15 மாமியார் வயிற்றுக்குள்ளே போயிருக்கு. மாடும் மனுஷன் மாதிரி தானே, ஒரே நாளில் திங்க முடியுமா? ஏன்னா நம்ம கோணாரையும் நம்புறதில்ல, சாமியும் நம்புறதில்ல, மாட்டையும் நம்புறதில்ல. நமக்கு பிடிச்சா சாமி, பிடிக்காட்டி சாமி இல்லை. இப்போ தெரிஞ்சுக்கங்க, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்குற இடத்துக்கு பேர் மாத்ருகயான்னு பேர். மாத்ருகயான்னு பேர். யூடியூப்பில் எடுக்கிறவங்க இதை கரெக்டாக எடிட் பண்ணி போடுங்க. இதை படிச்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் நடந்து படிச்சிருக்கேன். இந்த ஒரு பாட்டு போதும். இன்றைக்கி நான் ஆண்டாள் கோவிலுக்கு சன்னதி இங்கே வந்தது, பெரிய மாரியம்மன் கோவில் பூக்குழிக்கு வந்தது. நல்ல சின்ன பிள்ளைங்கெல்லாம் கவனமாக கேட்குறீங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஐபிஎல் மேட்சை விட்டுட்டு ஆன்மீக கூட்டத்துக்கு வந்த ஒரே கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். இதை விட ஒரு பெரிய சாதனையை நீங்கள் செய்ய முடியாது. பெருமையாக இருக்குது, கர்வமாக இருக்குது. பாரதி மாதிரி தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும். எங்கடான்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் முழங்குது. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆரியாம்பிகை காலடியில் இருக்கார், ஆதிசங்கரர் சிருங்கேரியில் இருக்கார். ஆரியாம்பிகை காலடியில் இருக்கா, ஆதிசங்கரர் சிருங்கேரியில் இருக்கார். இந்த அம்மாவுடைய உயிர் பிரிய போகுது. இதை ஞானத்தால் ஆதிசங்கரருக்கு தெரிஞ்சது. நேராக புறப்பட்டு வராரு. வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பெருங்கூட்டம். அம்மாவை தூக்கினார், இப்படி மடியில் கொண்டு வந்து போட்டார். 3 தடவை தடவி கொடுத்தாரு. அம்மாவினுடைய உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சிருச்சு. ஆதிசங்கரர் வந்து அப்படி தாயை 3 தடவை தடவி கொடுத்தாரு. உயிர் பிரிஞ்சிருச்சு. நீங்கள் மறந்துடக்கூடாது, காவி உடுத்தி கமண்டலை எழுத்தினவருக்கு பந்த பாசம் கிடையாது. ஆனால் யாரை பற்றியும் அவர் கவலைப்படலை. அம்மாவை தூக்கிட்டு நேராக கொல்லைப்பக்கம் போனார். இன்றைக்கும் வசதியானவங்க அந்திம காரியங்களை கொல்லைப்பக்கமே செஞ்சுருவாங்க கேரளாவில். அப்படி ஞானத்தால் பெரிய குச்சி நெருப்பு மூட்டுது. இப்போ ஹோமம் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? பூர்ணாகுதிம்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூர்ணாகுதி நடக்க போது எல்லாரும் வந்துருங்கம்பாங்க. அதுக்கு தமிழில் சொல்கிறேன், நெருப்புக்கு போடுற படையல். நெருப்பு அக்னி பகவானுடைய பசியை போக்குறது தான் பூர்ணாகுதி. இப்போ ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு? மறந்துடாதீங்க, பெத்த தாயை நெருப்பில் போட்டார். போட்டுட்டு அக்னிகிட்ட சொன்னார், துறவு போனதுக்கு எல்லாரும் ஒவ்வொன்றும் கொடுப்பாங்க. என்னைய 10 மாதம் சுமந்து பெத்த என் தாயவே போட்டேன்னு போட்டுட்டு கொல்லைப்பக்கம் ஓடுற தண்ணியில் போய் குளித்தார். குளிச்சுட்டு ஒரு பேனா பேப்பரை எடுத்தார். 5 பாட்டு எழுதினார். எத்தனை பாட்டு? 5 பாட்டு. சத்தமாக சொல்லுங்கள், எத்தனை பாட்டு எழுதினார்? 5 பாட்டு. அதுக்கு பேர் மாத்ருகா பஞ்சகம்னு பேர். பஞ்சுன்னா 5. இந்தியாவில் மாத்ருகயான்னு ஒரு இடம் இருக்குது. படகுல தான் கூட்டி போவாங்க. நடுவில் நிற்க வச்சு தர்ப்பணை வச்சு 64 பிண்டை வச்சு எள்ளு தண்ணி விடுவாங்க. ஒவ்வொரு மந்திரம் சொல்ல சொல்ல நம்ம கண்லேருந்து தண்ணி வரும். அம்மாவை நினச்சா ரத்தம் வரும். நான் ஷேக்ஸ்பியர் படிக்கிறேன், ஷெல்லி படிக்கிறேன், கம்பராமாயணம் படிச்சிருக்கேன், பெரிய புராணம் படிச்சிருக்கேன், திருக்குறள் படிச்சிருக்கேன். என் ஆயுஸ்லேயே படித்த உடனே கண்ணில் ரத்தம் வர்ற அளவுக்கு தண்ணி வந்த ஒரே அமர காவியம் எதுன்னா மாத்ருகா பஞ்சகம் தான். அடுத்த 5 நிமிஷம் அதை உங்களுக்கு தமிழில் சொல்ல போகிறேன். நீங்கள் உறைஞ்சி போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. எழுதியவர் ஆதிசங்கரர். அம்மா செத்துட்டாங்க. 5 பிண்டை வச்சு தர்ப்பணம் கொடுக்குறார். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க.
முதல் பாட்டுக்கான விளக்கத்தை தமிழில் சொல்கிறேன். தலைவாழை இலை போட்டாச்சு, இலையில தண்ணி தெளித்தாச்சு. ஐயா போடுற மெஸ்ஸில் போடுற மாதிரி இலை போட்டாச்சு, தண்ணி தெளித்தாச்சு, தொடச்சாச்சு. சனிக்கிழமை சுட சுட சோறு அன்னம் போட்டாச்சு. அதுவும் ஆண்டாளுக்கும் பெருமாளுக்கும் பிடிச்சது சனிக்கிழமை எள்ளு சோறு. எள்ளு பொடி தூவியாச்சு, நெய் ஊற்றியாச்சு. 24 வயசு பொண்ணு பிசைஞ்சா அப்படி ஒரு உருண்டையை எடுத்தா வாய்க்கிட்ட கொண்டு போய் வைக்க போகிறா. அவள் தோள் மேலே ஒரு கை இருந்துச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா இவளை பெற்ற அம்மா. ராஜாத்தி சாப்பிடக்கூடாது கீழே போடு, ராஜாத்தி சாப்பிடக்கூடாது கீழே போடுன்னா. இந்த பொண்ணு கேட்டா, எனக்கு 1 வயசாக இருக்கும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் போய் சுற்றி காமிச்சிட்டு நந்தவனத்து துளசி மாடத்தை காமிச்சு கோவில் படிக்கட்டில் போய் ஒரு கிண்ணத்தில் பொங்க சோறும் மிளகு சோறும் வாங்கி என் பிள்ளைக்கு வயிறு ஜீரணமாகணும்னு ஊட்டினி இல்லை. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் எனக்கு பிடிச்ச சோறு எள்ளு சோறு தான். ஏன் புதுசாக வந்து இன்றைக்கி சாப்பிடக்கூடாதுங்கிற. இப்போ தான் முதல் பாட்டுக்கு விளக்கம் சொல்கிறாரு ஆதிசங்கரர். அதுக்கு இந்த அம்மா சொல்கிறா, ராத்திரி உன் வயத்தை டாக்டர்கிட்ட காமிச்சோம். கை பிடிச்சி நாடி பிடிச்சி பார்த்துட்டு சொன்னார், உன் வயிற்றில் கரு உண்டாயிருக்கு, புல்லை உண்டாயிருக்குன்னாரு. கல்யாணம் ஆகி 1 வயசுலேயே உனக்கு 1 வருஷத்தில் கரு வந்துருச்சு. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணிட்டே, மாப்பிள்ளையும் திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காருன்னு அம்மா சொன்னான். நேத்தி வரைக்கும் உனக்கு பிடிச்ச சோறு எள்ளு சோறு, நேத்தி வரைக்கும் உனக்கு பிடிச்ச சோறு எள்ளு சோறு. அடுத்த 10 மாதத்துக்கு உன் வயிற்றில் இருக்க கருவுக்கு எள்ளு ஆகாது, அதனால நீ சாப்பிடக்கூடாது. இப்போ ஆதிசங்கரர் முதல் பிண்டத்துக்கு விளக்கம் சொல்கிறாரு. தாயே தாயே, உனக்கு பிடித்த ஒரு உணவை உன் உதடருகே கொண்டு செல்வாய், ஆனால் வயிற்றில் இருக்கும் எனக்கு ஆகாது என்று சொன்னவுடன் அப்படியே துறந்தாய் அல்லவா, அதற்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம்னு எழுதுகிறார். 2வது வரி, பெண்கள் நிம்மதியாக இருக்கிறது தூங்குகிற இடம். ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். அதில் உங்கள் ஊர் புதுமை பித்தன் திருநெல்வேலிக்காரர் கதையில் எழுதுவார், புருஷன் அமைவதை பொறுத்துன்னு. இது புரிஞ்சாதான் சிரிக்க முடியும். பெண்கள் நிம்மதியாக தூங்குகிற இடம் ஒரு கழிச்சும் படுக்கலாம், குப்புறவும் படுக்கலாம். ஆனால் அம்மா 30 நாள் ஆயினோன்னே என் கருவில் கண்ணு காது மூக்கு வந்துருச்சு, என் உருவம் சிதைபடக்கூடாதுன்னு 10 மாதமும் பாரத்தை மல்லாந்தே பொறுத்திருந்தில்ல, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். 3வது வரி எழுதுகிறாரு, மனுஷனாக இருந்தால் மயான அமைதி வந்துடும். அம்மா, தெருவில் சாதாரணமாக பெண்கள் போகும்போது காலில் முள் குத்திடுச்சுன்னா நெறிஞ்சி முள்ளி எடுத்து போட்டுட்டு ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. ஏன்? ஒரு சொட்டு ரத்தம் வந்துடும். ஆனால் நான் உன் வயிற்றுலேருந்து வரும்போது மொத்த ரத்தத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கூட நீ கண் விழிச்சோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா? என் புள்ள நல்லா இருக்கான்னு கேட்டியம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். உலகத்தில் எல்லாரும் மலத்தை அசிங்கம்பான், ஆனால் ஏன் மலங்கிறதுனால உன் வலது கையால் அப்புறப்படுத்தி இடது கையால் என்னை அணைச்சிக்கிட்டு இல்லைம்மா, அதுக்காக இந்த பிண்டம் இந்த தர்ப்பணம். அடுத்த வார்த்தை எழுதுகிறாரு, 5வது வார்த்தை, பக்கத்து வீட்டுக்காரர் என்னைய சங்கரான்னு கூப்பிட்டாரு, எதிர் வீட்டுக்காரர் சங்கரான்னு கூப்பிட்டாரு, கொல்ல பக்கத்துக்காரர் சங்கரான்னு கூப்பிட்டாரு. நீ ஒரு தடவை கூட என்னை அப்படி கூப்பிடலை. எப்போ கூப்பிட்டாலும் கண்ணே மணியே முத்தே பவளமே ரத்தினமேன்னு கூப்பிடுவேன். இனிமேல் எந்த வாய்மா என்னை அப்படி கூப்பிடும்? அப்படி கூப்பிடாத வாய்க்கு நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தர்ப்பணம் கொடுக்க முடியாது, மாதத்துக்கு ஒரு தடவை அமாவாசை தர்ப்பணமும் செய்ய முடியாது. ஏன்னா நான் துறவி ஆயிட்டேன்ல, மொத்த அரிசியையும் போட்டு பிண்ட வைக்கிறேம்மான்னு எழுதுகிறாரு. 5 பாட்டு அமர காவியம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருந்தார், மயான பூமிக்கு போனால் அவர் எழுதுவார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரியன்னு எழுதினார் பட்டினத்தார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் கோவிலுக்கு போகிறது, கும்பாபிஷேகம் பண்ணுறது, கோதானம் பண்ணுறது, ஆண்டாளுக்கு அர்ச்சனை பண்ணுறது, காசியில் போய் குளிக்கிறத விட
பெத்த தாய் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்கலங்காமல் பார்த்துக்கங்கன்னு உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன்.